சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1940களின் இறுதியில் சினிமா வாய்ப்பு தேடி அலைந்த கண்ணதாசனுக்கு ஜூபிட்டர் பிக்சர்ஸின் கண்ணியின் காதலி படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தின் இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவரிடம் உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு இளைஞர், அவர்தான் எம்.எஸ். விஸ்வநாதன். கண்ணதாசன் அப்போது ஒரு புதுப்பையன், எம்.எஸ்.வியும் வளர்ந்து வரும் கலைஞன். கண்ணதாசன் அந்த படத்தில் முதலில் கலங்காதிரு மனமே, புவிராஜா ஆகிய 2 பாடல்களை எழுதிவிட்டார். ஆனால் 3வது பாடலுக்கு ஒரு மெட்டு அமைக்கப்பட்டது. அந்த மெட்டை வாசித்து காட்டும் பொறுப்பு உதவியாளரான எம்.எஸ்.விடம் ஒப்படைக்கப்பட்டது. எம்.எஸ்.வி அந்த மெட்டை வாசித்து காட்ட கண்ணதாசன் அதை கேட்டுவிட்டு எழுதத் தொடங்கினார். ஆனால் அந்த மெட்டுக்கு சரியான வார்த்தைகள் அமையாமல் கண்ணதாசன் திணறினார். 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாட்களும் ஆனது. கண்ணதாசனால் அந்த பாடலை முழுமை செய்ய முடியவில்லை. இந்த புதுப்பையனுக்கு பாடல் எழுத தெரியவில்லை என்று படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்கள் கிண்டல் செய்யத் தொடங்கினர். எம்.எஸ்.வியோ கவிஞரை சோதிப்பது போல திரும்ப திரும்ப அந்த மெட்டை வாசித்து கொண்டே இருந்தார். இரவு பகலாக போராடிய கண்ணதாசன் இறுதியில் அந்த மெட்டுக்காக சற்றும் குறையாத அற்புதமான வரிகளை எழுதி முடித்தார். அந்த வரிகளை பார்த்த இசையமைப்பாளர் சுப்பையா நாயுடுவும் உதவியாளர் எம்.எஸ்.வியும் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். ஒரு சாதாரண மெட்டை தனது வரிகளால் ஒரு காவியமாக மாற்றியிருந்தார் கண்ணதாசன். அந்த முதல் மோதலில்தான் எம்.எஸ்.விக்கு தெரிந்தது, இந்த கவிஞன் சாதாரணமானவன் அல்ல என்று. அந்த முதல் படத்தில் ஏற்பட்ட சிறு உரசலும் சவாலும் தான் பின்னாளில் அவர்களை பிரிக்க முடியாத நண்பர்களாக்கியது. விசுவின் இசைக்கு நான் அடிமை, என் வரிகளுக்கு அவன் உயிர் என்று கண்ணதாசன் அடிக்கடி சொல்வார். சுமார் 700க்கும் மேற்பட்ட பாடல்களை இவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கி தமிழ் சினிமாவின் திசையையே மாற்றினார்கள். ஒரு மாபெரும் கூட்டணியின் தொடக்கம் இவ்வளவு போராட்டமாக இருந்தது என்பதுதான் ஆச்சரியம். கண்ணதாசனின் விடாமுயற்சியும் எம்.எஸ்.வியின் இசை ஆளுமையும் தான் இன்று நாம் கேட்கும் பல காலமான பாடல்களுக்கு காரணம். நேயர்களே, கண்ணதாசன் எம்.எஸ்.வி கூட்டணியின் முதல் சந்திப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.